ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கேகேஆர் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட்டாக ஜெயித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2012. அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதாவது ஐபிஎல் சீசனில் என்னோட ஸ்டார்டிங்கில் நடக்கிற ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜெயித்தது இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே ஐபிஎலுக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு என்னென்னா, முன்னாடிலாம் 200 ஏதாவது ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 200 அடிச்சிச்சுன்னா முன்னாடியே தெரிஞ்சிடும் ரிசல்ட், அவ்வளோதான் அந்த டீம் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போலாம் 200, 220, 230, 240, 250 வரைக்குமே சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு எல்லா டீமோட பேட்டிங்கும். இப்போ வந்து கேகேஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ரகானே, ஃபின்னாலன் ஓப்பனிங் கரெக்டாக இருந்தது. ஃபின்னாலன் பார்த்தீங்கன்னா ஒரு 217 ஸ்ட்ரைக் ரேட்டில் செம ஸ்டார்ட் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் தேவை. நேற்று மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு வான்கடை மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ணும்போது 200க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சு தான் ஆடணும். ஏன்னா அதான் சேஃப் நமக்கு. இப்போ ரகானே கிட்ட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரகானேவோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. ஆனால் ரகானேவோட அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவுட் ஆக போது ரகானேவோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா 160+ சம்திங் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பிரச்சனை. ஏன் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம்கிட்ட விளையாடும் போது, நீங்கள் வந்து வான்கடை ஸ்டேடியத்தில் விளையாடும் போது ஸ்கோர் நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து செமிஃபைனல் இங்கிலாந்து கூட விளையாடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 250 அடித்ததுனால தான் ஒரு சேஃபாக இருந்தது. ஏன்னா அதுவே ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தில் வந்தாச்சு. நம்ம வெறும் கொஞ்சம் 2 வித்தியாசத்தில் தான் ஜெயித்தோம். ஸோ அந்த மாதிரி சேம் ஸ்டேடியத்தில் விளையாடும் போது நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு 200க்கு மேலே வச்சு விளையாண்டாதான் உங்களுக்கு சேஃபு. ஸோ அது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சது ரகானேக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீனுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டார்ட் கிடச்சிது, நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி ஒரு டீசன்ட் நாக்கு தான். ஓகே, ரகுவன்ஷிலாம் ஒரு டீசன்ட் நாக்கு தான், எதுவும் குறைய சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்குமே ஓரளவுக்கு அந்த டீசென்ட் நாக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு இப்போ பத்த மாட்டேங்குது. இப்போ உள்ள மாடர்ன் டே T20 வந்து டீசென்ட் நாக்கெலாம் ஃபுல்லாக போனால் அடி, ஃபுல்லாக எல்லா பாலும் 200 ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பும்ரா பற்றி நிறையா பேசிட்டோம். சரி, பும்ரா மாதிரி ஒரு பவுலர் உங்ககிட்ட இருந்தால் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்தியன்ஸ் நேற்று கிளவராக ஆப்ரேட் பண்ணாங்க. என்ன பண்ணிங்கன்னா, 10 ஓவருக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 10 ஓவரில் ஒரு ஓவர் பும்ரா கொடுத்து முடிச்சுட்டு, அடுத்த 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் சாலிடாக இருக்குது பும்ராக்கு. அந்த 3 ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே யாக்கரு ரைட் ஹேண்ட் தான் பண்ணி சொல்லுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியல பேட்ஸ்மேன்ஸ்லால். ஸோ இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மும்பை இந்தியன்ஸ்கிட்ட பும்ரா இருந்தாப்புல அவங்கக்கிட்ட பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இல்லை. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா, ரோஹித்தோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். எல்லாமே க்ளீன் ஸ்ட்ரைக்கு. 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய 6 சூப்பராக இருந்துச்சு. ரோஹித்தோட இன்னிங்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. அதே மாதிரி நான் வந்து டிகாக் தான் இறக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் வந்து நல்ல இம்ப்ரெசிவ். ஏன்னா ரிக்கல்டன் வந்து தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரோஹித்தோட. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி காம்பினேஷனே நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிக்கல்டனும் ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபின்னாலனை தவிர எல்லாருமே கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கேப்டனு சக்ஸஸ்ஃபுல் இந்தியா T20 கேப்டனு சூரியகுமார் யாதவே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சப்பா வந்து இறங்குறது பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான சைடு, ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடு. ஏன்னா நீங்கள் பவுலிங்கில் வந்து வேறு யாரையும் நம்ப வேணாம். உங்களுக்கு சாலிடாக 4 ஓவர் எக்கானமியோட ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கண்டிப்பாக வந்துடும் பும்ரா இருக்கும். ஸோ பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஸோ அதான் என்கிட்ட கேகேஆர்கிட்ட மைனஸ்னு என்ன தோணுச்சுன்னா, ஸோ அவங்க பேட்டிங்கில் வந்துட்டு பும்ரா அடிக்க முடியலாம், மற்ற ஆளுல இன்னமும் ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கணும், ஒரு 250 எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான், மற்றபடி இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேமரூன் கிரீன் வந்து ஏன் பந்து போடல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகானேட்ட கேட்டப்போ நீங்கள் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். ஆக்சுவலாக அது என்ன ஆச்சுன்னா, பேட்டர்னு சொல்லி தான் ரெஜிஸ்டர் பண்ணாராம்மா ஐபிஎலுக்கு ஆக்ஷனில். ஸோ அதனால் பேட்டிங் தான் பண்ணுவாப்லையாம்மா. இது என்ன மாதிரியான லாஜிக்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்குமே தெரியும் கேமரூன் கிரீன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரிவ்யூ. இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு நம்ம ரிவ்யூ போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.